ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். உழவர் திருநாளையொட்டி ஜனவரி 17ஆம் தேதி புதுச்சேரி பிராந்தியங்களில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் விடுமுறை. ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவு. பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. சுற்றுலாத்துறை தகவல். புதுச்சேரியை தொடர்ந்து புறக்கணிக்கிறது மத்திய பாரதிய ஜனதா அரசு. திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்புச் செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 1 கோடிக்கும் மேல் பணத்தை இழந்த தொழிலதிபர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். உழவர் திருநாளையொட்டி புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் விடுமுறை அளித்து ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் உழவர் திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் உள்ளிட்ட அனைத்து வங்கிகளுக்கும் சனிக்கிழமை விடுமுறை அளிக்க ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். செலாவணி முறிச்சட்டம் 1881 அடிப்படையில் வங்கிகளுக்கு இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வரையறுக்கப்பட்ட விடுமுறையாக இந்த நாளில் வங்கிகளுக்கு விடுமுறை இருந்தது. இதை மாற்றி தற்போது ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டுள்ளார். வரையறுக்கப்பட்ட விடுமுறை என்பது வங்கியில் பணியாற்றும் ஊழியர் தேவைப்பட்டால் விடுமுறை எடுத்துக் கொள்வதாகும். ஆனால் வங்கி எப்போதும் போல செயல்படும். ஏற்கனவே வங்கிகளுக்கு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 10ஆம் தேதி விடுமுறை, 17ஆம் தேதி வங்கிகள் இயங்க வேண்டும். அந்த நாள் இப்போது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 24ஆம் தேதி வங்கியின் வழக்கமான விடுமுறை தினமாகும். அதனால் இந்த மாதம் 31ஆம் தேதி மற்ற நாட்களைப் போல 5வது சனிக்கிழமை வங்கிகள் இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கவரும் விதமாக புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் ஜனவரி 17ஆம் தேதி பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்விக்கும் விதமாக சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கலை நிகழ்ச்சிகள் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் மெல்லிசை நிகழ்ச்சி மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவரின் சிறப்பு நடனம் நடைபெறும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பழைய நீதிமன்ற வளாகம் அருகே இசை நிகழ்ச்சி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாகவும், கடற்கரை சாலையில் தப்பாட்டம், சிலம்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல முருங்கப்பாக்கம், வில்லியனூர், குருவிநத்தம், மணமேடு, PS பாளையம், காலாப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் கிராம இசை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுற்றுலாத்துறை இயக்குநர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து மக்கள் நலத்திட்டங்களிலும் புதுச்சேரி புறக்கணிக்கப்படுவதாக திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்புச் செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் திராவிட பொங்கல் விழா வில்லியனூர் தென்கோபுர வீதியில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா விழாவிற்கு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திராவிட முன்னேற்றக் கழக கொள்கை பரப்புச் செயலாளர் ஜெகத் ரட்சகன் பேசுகையில், அடுத்த பொங்கலில் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றார். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை 3000 அறிவித்த பிறகு புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டதாக கூறிய அவர், வேறு வழியின்றி புதுச்சேரியில் கொடுக்கப்பட்டதாகவும் புகார் தெரிவித்தார். பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தது போல பாரதிய ஜனதா அரசு புதுச்சேரியிலும் கொடுத்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்த அவர், அனைத்திலும் புதுச்சேரி புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் மீது தமிழக முதலமைச்சர் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அவர்,
புதுச்சேரியின் அரசியல் நிலவரங்களை குறித்து அவர் விசாரிப்பதாகவும் தெரிவித்தார். வரும் தேர்தலில் புதுச்சேரியில் மக்கள் விரும்பும் ஆட்சி அமையும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு தொகுதியை பற்றியும் கேட்கிறார்கள், தொண்டர்களை பற்றி கேட்கிறார்கள், ஒவ்வொருடைய பெயரை சொல்லி கேட்கிறார்கள், எப்படி பணியாற்றுகிறார்கள், எப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை எப்படி சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக, அது கூட்டணி ஆட்சியாக எப்படி இருந்தாலும் புதுச்சேரியிலே இங்கே உதயசூரியன் உதித்தே தீரும். புதுச்சேரியில் போலி ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் முதலீடு செய்து 1.13 கோடி ரூபாய் பணத்தை இழந்த தொழிலதிபரின் புகாரை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய விரும்பி சமூக வலைதளத்தில் தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து எப்படி திறமையாக சம்பாதிக்கலாம், அதிக லாபம் தரும் வர்த்தக நிறுவனங்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளும்படி தெரிவித்துள்ளார். அதை நம்பிய தொழிலதிபர் மர்ம நபர் தெரிவித்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பிறகு அந்த குழுவில் ஆன்லைன் வர்த்தகங்கள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து தினசரி விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 1,13,75,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது வருமான வரி, GST கட்ட வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தொழிலதிபருக்கு தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திருவள்ளுவர் தினத்தையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவரை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திருவள்ளுவர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அவரை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இவர்களைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பலரும் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் வீர மகாகாளியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியாங்குப்பம் மாஞ்சாலை பகுதியில் வீர மகாகாளியம்மன் கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜனவரி 15ஆம் தேதி கோவில் வெளியிலிருந்த உண்டியல் பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்த காணிக்கை பணம் 10,000 ரூபாய் திருடு போயிருந்தது. இதுகுறித்து அறங்காவல் குழு தலைவர் பாலபாஸ்கரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் உதவி காவல் ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியிலிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 15ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் உண்டியல் பூட்டை உடைத்து காணிக்கையை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவிலில் திருப்பணிகள் நடைபெறும் நிலையில் உண்டியல் உடைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.